வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். அமெரிக்க மண்ணில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எந்த சூழலிலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக அறிவித்திருப்பது சர்வதேச அரசியல் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகுவுக்கு எதிராக பிறப்பித்திருக்கின்ற பிடிவாரண்ட் மற்றும் அதனை அமெரிக்காவில் செயல்படுத்த முடியுமா என்ற கேள்வி மீண்டும் உலக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி இருக்குது. இந்த விவகாரம் நியூயார்க் நகர மேஜர் ஜோஹ்ரன் மம்தானி அளித்த கருத்துக்கு பின்னர் மேலும் தீவிரமடைந்தது. வர இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நெதன்யாகு நியூயார்க் வர இருக்கின்றார். அந்த சூழலில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற பிடிவாரண்ட் அடிப்படையில் அவரை கைது செய்ய அமெரிக்க சட்டத்தில் ஏதேனும் வாய்ப்புகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்து வருவதாக மம்தானி தெரிவித்திருந்தார். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய அவர், காசா போரில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகள் காரணமாக சர்வதேச நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் நெதன்யாகு சுதந்திரமாக உலக நாடுகளில் சுற்றி பயணிக்க கூடாது. அவர் தி ஹேக்கில் உள்ள நீதிமன்றத்தின் முன் ஆஜராக வேண்டும். நியூயார்க் நகர சட்ட அமைப்பு அனுமதித்தால் அவரை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் கூறியிருந்தார். இந்த கருத்து உலகளவில் அரசியல் சட்ட மற்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. மம்தானியின் கருத்துக்கு பதிலளித்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் மிகவும் கடுமையான கருத்தை பதிவு செய்தார். பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு மேற்கத்திய உலகத்தின் பாதுகாப்பிற்காகவும் குறிப்பாக ஈரானின் தீவிர ஆட்சிக்கு எதிராகவும் போராடி வருகின்றார். அவர் குற்றவாளி அல்ல. உண்மையில் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் ஈரானை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்ற அதன் தலைவர்கள்தான். நெதன்யாகுவை யாராலும் தொட முடியாது. அமெரிக்க மண்ணில் அவர் எந்த வடிவத்திலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் இந்த அறிக்கை அமெரிக்க கூட்டாட்சி அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினர் நாடாக இல்லை. அதனால் அந்த நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை அமெரிக்கா கட்டாயமாக செயல்படுத்த வேண்டிய சட்ட பொறுப்பு கிடையாது. இதை அமெரிக்க நிர்வாகம் பலமுறை வலியுறுத்தி இருக்குது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 2002ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து மனித இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மனித தன்மைக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு போன்ற மிக கடுமையான குற்றங்கள் விசாரித்து வருகின்றது. இந்த நீதிமன்றத்தில் 120க்கும் மேற்பட்ட நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, இஸ்ரேல் உள்ளிட்ட சில முக்கிய நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இல்லை. எனவே அந்த நாடுகள் மீது ஐசிசி தீர்ப்புகளை அமல்படுத்துவது நடைமுறையில் சிக்கலானதாகவே இருந்து வருகின்றது. காசா போரின் பின்னணியில் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து உலக நாடுகளின் பல்வேறு எதிர்வினைகளை உருவாக்கியது. சில நாடுகள் சர்வதேச நீதியை மதித்து பிடிவாரண்டை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியுமே வலியுறுத்தின. மற்ற சில நாடுகள் இது அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு உரிமையை புறக்கணிப்பதாகவும் விமர்சித்திருந்தன. இந்த நிலையில நியூயார்க் நகர மேஜர் மம்தானியின் கருத்து மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் கூட்டாட்சி சட்ட நிபுணர்கள் பலரும் ஒரு நகர மேஜருக்கு தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டு அரசு தலைவரை கைது செய்யும் அதிகாரம் கிடையாது என்று சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் வெளியுறவு, தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் தொடர்பான அதிகாரம் முழுமையாக கூட்டாட்சி அரசிடம் இருக்கின்றது. எனவே ஒரு நகராட்சி நிர்வாகம் அல்லது மேஜர் தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் வெளிநாட்டு தலைவரை கைது செய்ய இயலாது என்ற கருத்து வலுப்பெற்றது. மேலும் சர்வதேச சட்டத்தின்படி பதவியில் இருக்கும் அரசு தலைவர்களுக்கு சில வகையான ராஜதந்திர பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் அதிகாரப்பூர்வ அரசு பயணமாக அல்லது ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளின் அழைப்பின் பேரில் வரும்போது கூடுதல் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன.
வருகின்றன. இதுவும் நெதன்யாகுவை கைது செய்வது நடைமுறையில் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் என்பதற்கான காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றது. ட்ரம்பின் கருத்து அமெரிக்க உள்நாட்டு அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவு வழங்கி வரும் குடியரசுக் கட்சி ட்ரம்பின் அறிக்கையை வரவேற்றுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவதிலும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் நெதன்யாகு முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்பதை அவருக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கைகளை அமெரிக்கா ஏற்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். மறுபுறம் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சில ஜனநாயக கட்சி ஆதரவாளர்கள் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றனர். சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அமெரிக்கா நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் வாதிடுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டம் நெருங்கி வரும் நிலையில் நெதன்யாகுவின் அமெரிக்க பயணம் உலக அரசியலில் மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. அவர் நியூயார்க் வந்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகள், எதிர்ப்பு போராட்டங்கள், அரசியல் அறிக்கைகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களின் கவனம் ஆகியவை அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ட்ரம்பின் உறுதியான அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்க கூட்டாட்சி அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். ஐசிசி பிடிவாரண்ட் இருந்தாலும் அமெரிக்கா அதன் உறுப்பினர் நாடாக இல்லாத காரணத்தால் அதை அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதும், கூட்டாட்சி அரசின் அனுமதி இல்லாமல் எந்த உள்ளூர் நிர்வாகமும் வெளிநாட்டு அரசு தலைவரை கைது செய்ய முடியாது என்பது மீண்டும் வலியுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. இதனால் நியூயார்க் மேஜர் யோஹ்ரன் மம்தானி வெளியிட்ட கருத்து கைது தொடர்பான கருத்துக்கள் அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அமெரிக்க கூட்டாட்சி அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. வர இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை கூட்டத்தில் நெதன்யாகுவின் பங்கேற்பு, காசா போர், சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகாரம், அமெரிக்கா இஸ்ரேல் உறவு மற்றும் உலக அரசியல் ஆகிய அனைத்தும் மீண்டும் சர்வதேச கவனத்தை மையமாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. இவை எப்படி இருக்க, ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த நாட்டுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் இல்லை என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராகும் வரை பேச்சு நடத்த அமெரிக்காவுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஈரானின் ராணுவ திறன்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீது 11வது நாளாக இரவு நேர தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அமெரிக்க படைகளின் மத்திய தலைமையகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில், ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஈரானின் ராணுவ திறன்களை சீர்குலைக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளும் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், ஈரான் மீண்டும் புதிய அணுசக்தி தளத்தை அமைக்க முயற்சித்தால் அதனை அமெரிக்கா தாக்கும் என்று சொல்லி எச்சரித்திருக்கின்றார். ஈரான் ஒரு புதிய அணுசக்தி தளத்தை மீண்டும் அமைக்க முயற்சித்தால் அமெரிக்கா அந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். மேலும் ஈரான் தற்போது கடுமையான அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கிறதால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு வர விரும்புவதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்து வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டும் இருக்கின்றார். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.